ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனல் பேர் உங்களுக்கே தெரியும். நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து 8 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ட்ரைனிங் வந்துட்டோமா? என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த கேமில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து லோன் ஸ்லோ விளாண்டு காட்டலாம். சும்மா தான் இந்த ஊரில் நம்ம வந்து தெரியாமல் வந்துட்டோம். நாங்கள் வெளில போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க, உங்களுக்காக நான் என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஒரே டாஸ்க்கு தரேன், 2 டாஸ்க் தரேன். என்னோடய வயசு என்ன, நான் எத்தனாவது படிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் படிக்கிறேன்னா இல்லை ஏதாவது வேலை செய்கிறேனா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் வாய்ஸ் வச்சு. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வரணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு வியூஸ் தான் நிறைய வந்திருக்கே தவிர சப்ஸ்கிரைப் நிறைய வரல. பாருங்க காய்ஸ், அவன் அந்த சைட் போயிட்டான். பாருங்க காய்ஸ், நம்மளை ஒன் டேப் வச்சு முடிச்சு விட்டான். அவன் இப்போ செம்ம ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். நம்மளை ஒன் டேப் வச்சு முடிச்சு விட்டான், ஆளையே முடிச்சு விட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும். நான் வேறு உங்களுக்கு கேம் பிளே காட்டுறேன்னு வேறு சொல்லியிருக்கேன்னா, நம்ம ஒழுங்காக ஆடணும்ல. போடு. அவன் வெளியே போயிட்டான்பா. நம்ம திரும்பி தான் போடணும். நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. வாங்க திருப்பியும் போடலாம். உங்களுக்கு நான் என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம பிஆர், சிஎஸ் அந்த மாதிரி ரேங்க் புஷ் பண்ணி வீடியோ போடலாம். நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னா, என் ஃபோன் உடஞ்சிருச்சு. இப்போயும் அந்த உடஞ்சி ஃபோன் வச்சு தான் விளாண்டுருக்கேன் கஷ்டப்பட்டு. டிஸ்பிளே எதுவுமே தெரில அவ்வளோவா. ஒரு மாதிரி கோடாக இருக்குது ஃபோனே. ரொம்ப பயமாக இருக்குது. இவனாச்சும் நல்லா விளாடணும். ஃப்ரீ ஃபயர் வேறு புதுசாக ஈவெண்ட் வேறு வரப்போகுது. ஏதோ ஒரு அனிமே ஈவெண்ட் தான். ஆப்போனண்ட்டை ஃப்ரெண்டு பிடிக்க ட்ரை பண்ணலாமா? வாங்க காய்ஸ், ஃப்ரெண்டு பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்டு பிடிக்க பார்த்தா அவன் அடிக்கிறான் போல். அப்பா நம்மளும் அடிக்க தான் செய்யணும். அவனே அடிக்கிறான்னா நம்ம எப்படி சும்மா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்களை ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுவா, காய்ஸும் கூப்பிடுவா சொல்லுங்கள். பாருங்கள், ஹெட்ஷாட் வச்சு முடிச்சிட்டான். நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வேறு ஒரு மாதிரி தெரியுது, கண்ணே தெரில ஒன்றுமே. நான் இப்போ யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குமான்னு தெரில. நான் வேறு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஃபோன் தானே ஆச்சு, ஃபோனில் இருக்கிற ஆப்புக்கெலாம் எதுவும் ஆளலை. செம்ம ஹெட்டு வச்சிட்டாங்க காய்ஸ், செம்மையான ஹெட்டு. அவன் நம்ம அடித்த அடியில் கதறியிருப்பான். செம்ம ஹெட்டு. நம்ம என்ன கண்ணு எடுக்கலாம்? M1887 எடுக்கலாம். எனக்கு இந்த கண்ணில் அவ்வளோ ஆட வராது, உங்களுக்காக தான் ஆடுறேன். நம்மளோட டைட்டில் போடலாம், ஹெட் எக்ஸ்பர்ட். நம்ம தான் ஹெட் எக்ஸ்பர்ட். அதனால தான் மண்டேலே வாங்கினோம் வெயிட்டாக. என்ன ஹேக்கராக இந்த க்ளோவால்குள்ளெலாம் பூந்து வரான். ஹெட்டு வைக்கிறாங்க காய்ஸ். நம்ம ஆப்போனண்ட் பேர் என்னது? மாட்டா மேல்டி மருவா. நம்ம எடுத்துக்கல, நம்மளுக்கே ஆப்பு வச்சுருவான் போலையே. இப்போ ஏதாவது ஒரு ஹெட் வைக்கணும் காய்ஸ். நம்ம ஹெட் ஹண்டர்னு பேர் வச்சுருந்தா பார்த்தாது. நம்ம கொஞ்சம்
ஹெட்டும் அடிக்கணும். பார்த்தீங்களா அவன் க்ளோவால்குள்ளே வரான். நம்ம ஹெட்டு வைக்கலை, அழுத்தி பிடிச்சிருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்ட் நம்மளை பார்த்து ஒருத்தன் ஓடிட்டான். இவன் நம்மளை முடிச்சுருவானான்னு தெரில. 4 ரவுண்டு வந்துட்டான். நம்ம இப்போ M10 எடுத்துருக்கான். அவன் M10 14 எடுத்துருக்கான். M10 நம்மளுக்கு புதுசாக ஒரு ஸ்கின்னு கிடச்சிது. நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கானு. இந்த ஸ்கின் தான். M10ல் எனக்கு ஆட வராது. ஓய்யோ நம்ம எப்படி ஆட போகிறது இல்லை. எங்கே நின்று நம்மளுக்கு ஹெட்டு வைக்கிறானா அசிங்கமாயிடும் நம்மளுக்கு. அங்கே இருக்கான் கைசவன். அவனை பார்த்துட்டேன் கைஸ். M10 14லேயே அடிப்போம்டா நாங்கள். M10 14லேயும் நாங்கள் அடிப்போம். ஆட தெரியாத கண்ணில் நம்ம அடிச்சிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். நம்ம எப்படியாவது நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கணும். பா செம்ம ஹெட்டு கைஸ், செம்மையான ஹெட்டு. 73 போச்சு. நம்ம M10ல் ஆட கற்றுக்கிட்டோம் கைஸ். இப்போ நம்ம என்ன கன்று எடுக்கலாம்? XM8 எடுக்கலாம். XM8க்கு புதுசாக அந்த விண்டர்லைன் ஈவெண்ட்டில் விட்ட ஸ்கின் நம்ம எடுத்துட்டோம். நான் இந்த ஃபோன் வச்சுட்டு நான் விளாட்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் விளாண்டுருக்கேன். இதில் ஒன்றும் தெரியல, கண்ணே தெரியல கைஸ். அதுலேயும் நம்ம விளாட்றோம் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம இப்போ எப்படியாவது ஒன்று அடிச்சிடணும். எப்படியாவது நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அவனை அடிச்சிருவேன். யாரோ ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க போல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவன் நம்மளை அடிச்சு முடிச்சிடுவான். நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல பார்த்துக்கோங்க, அவன் நம்மளை அடித்து முடிச்சிட்டான். இப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடிப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னான்னு வரது இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் இப்போ கூட தோற்று தான் போயிடுவேன். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க போல். இல்லை பண்ணிட்டீங்களா? பண்ணல. நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணல? இப்போ பாருங்கள், நம்ம 4க்கு 4 ரவுண்டு வந்துட்டோம். இப்போது நம்மளை ஓட போகிறாங்க நம்மளை. அப்படின்னு நம்ம எப்பவுமே ஒரு பேட் தாட் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. மேக்ஸ் 7 எடுக்கலாம். டெசர்டிக் இது கத்தி எடுத்துக்கலாம். அப்புறம் ஐயோ முடிஞ்சிச்சு டைமு. இப்போ நம்ம இதை வச்சு தான் மேட்ச் முடிக்கணும். கத்தி எடுத்து கையில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. நம்ம கேம் பிளே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கொடுத்த டாஸ்க்கு என்னோடய வாய்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா கைஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும். பாய் பாய்.